நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன்மீக குறிப்பு எதை பற்றியது என்று பார்க்கலாம். முதல் ஆன்மீக குறிப்பு, திருஷ்டி என்பது நம் வாழ்க்கையில் உள்ளதா என்பதை பற்றி தான். திருஷ்டி உண்மையிலேயே நம் வாழ்க்கையில் இருக்கிறது. ஏனென்றால் ஒருவர் மனதில் எழும் தீய எண்ணங்கள் கண்களின் வழியாக நம்மை தாக்குகிறது. இதிலிருந்து தப்பிக்க திருஷ்டி சுற்றி போடுவது நம் மரபு. அதேபோல் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நம் வீட்டில் நடந்தாலும் இதை செய்வது இன்றியமையாதது. இரண்டாவது ஆன்மீக குறிப்பு, எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் தடவி வாசலில் வைக்கலாமா? அது வைப்பது எதற்காக? அதாவது திருஷ்டி தோஷம் இருந்தால், அதேபோல் செய்வினை கோளாறு இருந்தால், இந்த திருஷ்டி செய்வினை இந்த மாதிரி தீய சக்திகள் நம்மையும் நம் வீட்டையும் அணுகாமல் இருக்க இப்படி செய்வது நல்ல பழக்கம்தான். நல்ல ஒரு அதாவது வீட்டிற்கும் சரி நமக்கும் சரி ஒரு நல்ல சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் தடவி வாசலில் வைக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் கெட்ட சக்திகள் வராமல் தடுக்கலாம். மூன்றாவது ஆன்மீக குறிப்பு, வயதில் மூத்தவர்கள்தான் நமக்கு எப்பொழுதுமே திருஷ்டி சுத்தி போட வேண்டுமா? அப்படி கேட்ட கேள்விக்கு பதில், மற்றவர்களின் தீய பார்வையால் நமக்கு சில திருஷ்டிகள் ஏற்படுகிறது. அந்த ஏற்பட்ட திருஷ்டி பாதிப்பை பெரியவர்களின் ஆசிர்வாதத்தால் தடுக்கப்படுகிறது. எனவே தான் மூத்தவர்கள் நமக்கு திருஷ்டி சுத்துவது மிகவும் நன்மையை தரும். அடுத்த ஆன்மீக குறிப்பு, கணவன் மனைவி சண்டையின்றி வாழ என்ன செய்யலாம்? முதலில் சண்டையே இல்லாமல் இருப்பதற்கு விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அதேபோல் பொறுமையை கடைபிடித்தால் ஒருவரை ஒருவர் புரியும் பக்குவம் வரும். இந்த நிலையில் மனதில் அமைதி ஏற்படும். மேலும் கணவன் மனைவி சண்டையின்றி வாழ முதலில் குலதெய்வத்தை தினமும் வழிபாடு செய்ய வேண்டும். அதுபோல் இஷ்ட தெய்வ வழிபாடும் குடும்ப ஒற்றுமையை நல்ல விதத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்த ஆன்மீக குறிப்பு, காலையிலும் மாலையிலும் நாம் வாசல் தெளித்து கோலம் போட வேண்டுமா? காலையிலும் மாலையிலும் வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும். ஏனென்றால் காலையில் சூரிய பகவானை வரவேற்பதற்காக நாம் கோலம் போடுகிறோம். மாலையில் அதே சூரிய பகவானை வழி அனுப்பும் பொழுதும் நல்ல சுத்தமாக வழி அனுப்புவதால் வாசல் தெளித்து கோலம் போடுவது மிகவும் சிறந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.